அயோத்தியில் எதிர்வரும் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் அயோத்தி ராமர் கோவிலில் இருந்து திரு அட்சதை அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அயோத்தி ராமர் கோவிலில் இருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு திரு அட்சதை வழங்கப்பட்டுள்ளது. இந்த திரு அட்சதை உதகை HPF பகுதியில் அமைந்துள்ள ராமர் கோவிலில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கோவை மாவட்ட RSS இணைச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி கூறுகையில், எதிர்வரும் ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நாடு மக்களை எதிர்பார்த்திருக்கும் நிலையில் அங்கிருந்து திரு அட்சதையானது நீலகிரி மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும், நீலகிரி மாவட்டத்தில் 2 லட்சம் மக்களுக்கு வழங்குவதற்காக அயோத்தியிலிருந்து வந்துள்ள திரு அட்சதையுடன் திருமஞ்சள் மற்றும் அரிசி ஆகியவை கலந்து விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் எதிர்வரும் கும்பாபிஷேகம் விழா நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அயோத்தியில ராமர் கோயில் ஜனவரி 22ஆம் தேதி அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சி. நமக்கெல்லாம் தெரியும், 500 ஆண்டுகளாக அந்த கோயில் வரணும்னு சொல்லி இந்துக்கள் எல்லாம் காத்துட்ருக்காங்க. இந்த 500 ஆண்டுகளிலே எத்தனையோ போராட்டங்களுக்கு பின்னாலே ஒரு 30-40 ஆண்டுகள் வழக்காடு மன்றத்திலே அந்த வழக்கு நடந்து இப்போது இந்துக்களுக்கு அந்த ஒரு நியாயம் கிடைச்சிருக்குது. அதுக்காக இந்துக்கள் ரொம்ப ஒரு காத்திருந்து கிடைத்த ஒரு வெற்றி. அதனால் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். பாரத நாட்டில் இருக்கிற இந்துக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா இந்துக்களுக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்காக எல்லாருமே இன்றைக்கி காத்துட்ருக்காங்க. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்க 22ஆம் தேதி அந்த கோயிலை நாட்டுக்கு அர்ப்பணிக்க போகிறாரு. ஸோ அதுக்காக பாரத நாட்டில் இருக்கிற எல்லா இந்துக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய முயற்சி இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். நம்ம எல்லா இயக்கங்களும் இந்து இயக்கங்களும் ஒன்றா சேர்ந்து இதற்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். வீடு வீடாக போய் அந்த ராமர் கோயிலுக்காக அந்த அழைப்பிதழ்களை நம்ம கொடுக்கணும். அதோட ராமர் அந்த கோயிலோடைய அந்த ஒரு படத்தையும் அந்த வீடு வீடாக கொடுக்கணும். அதே போல் அயோத்தியிலேருந்து அட்சதை வந்திருக்குது, எல்லா மாநிலங்களுக்கும் அட்சதை வந்திருக்கு, எல்லா மாவட்டங்களுக்கும் அட்சதை வந்திருக்குது. அங்கே பூஜிக்கப்பட்ட ஒரு அட்சதை, அந்த அட்சதையை நம்ம மாவட்டத்துக்கு கொண்டு வந்து இங்கே நம்ம மறுபடியும் அதை பெரிய அளவில் நம்ம அரிசியோட கலந்து இங்கே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஹிந்து வீட்டுக்கும் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்த்தணும் என்ற ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி, நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த அட்சதை போய் சேர்த்துறது, இந்த படத்தை போய் சேர்த்துறது, இந்த அழைப்பிதை போய் சேர்த்துறத நம்ம நடத்துவோம். இந்துக்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்து இந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாருமே அயோத்திக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அழைப்பை நம்ம விடுக்கிறோம். அதனால் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இங்கே IHPFல இந்த பெருமாள் கோயிலில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. சுவாமி குரு பிரகாஷ் சுவாமிஜி அவங்க மணியட்டிலேருந்து அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ வருவார். ஸோ அவர் ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் இந்த அட்சதையை நம்ம நெய் மஞ்சள் அதெல்லாத்தையும் சேர்த்து அந்த அட்சதையத்தை பெரிய அளவில் நம்ம இது கலந்து அப்புறம் அதுக்கப்புறம் எல்லா இடங்களுக்கும் நீலகிரி இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்துவோம். அங்கே அவங்க பேக் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் அவங்க சேர்த்துவாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி பெரிய அளவில் நடக்க போகுது. ஒரு 2 லட்சம் வீடுங்களுக்கு இந்த அட்சதை போய் சேர்த்தணும்னு நம்ம ஒரு கணக்கு போட்டிருக்கோம். நீலகிரி மாவட்டத்தில் எந்த அளவுக்கு ஜனங்க இருக்காங்கன்றதால ஒரு கணக்கு எடுத்து 2 லட்சம் ஹிந்து வீடுங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த அட்சதை கொண்டு போய் சேர்த்துற நிகழ்ச்சி, ஒரு பெரிய நிகழ்ச்சி நம்ம நடத்த போகிறோம். ஸோ இதில் எல்லா இந்துக்களும் கலந்துக்கணும், எல்லாருமே அயோத்திக்கு வரணும், எல்லாரும் ராமபிரானுடைய அருளை பெறணும். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாரத நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றம், ராமராஜ்யம் எப்படி இருந்துச்சோ அதே போல் ஒரு பெரிய ஒரு மாற்றம் பாரத நாட்டில் நிகழணும் என்பதில் எங்களுக்கு முழு உறுதி, ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு. இது முதல் தாலுக்காவை பிரிச்சிருக்கோம், அப்புறம் பஞ்சாயத்தாக பிரிச்சிருக்கோம், அப்புறம் கிராமங்களாக பிரிச்சிருக்கோம், அப்புறம் இது பூத்தாக பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு பூத்துலேயும் ஒரு டீமை நம்ம செட் பண்ணியிருக்கோம். அந்த பூத்தில் இருக்கிறவங்க அந்தந்த பூத்தில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒரு பூத்தில் சுமார் ஒரு 300-400 வீடு இருக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு 20-30 வீடுங்களுக்கு போய் அந்த அட்சதையை கொடுத்து இந்த அட்சதையோடைய மகிமையை அவங்களுக்கு சொல்லி இது எங்கேருந்து வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்குது என்றதெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு அதை கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ பெரிய முயற்சி. அதனால் பூத் அளவில் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த பூத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் நம்ம கொடுப்போம், எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுப்போம். அதே மாதிரி இந்த